நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 650 மீட்டர்ஸ் தான் இருக்குது. வா, பழைய நம்ம தண்டர்பேர்டு இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க. மேபி யாருன்னா பஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஹாய், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் மோட்டோ விளாக். ஸோ நான் வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 February. டைம் இஸ் 7:06 AM. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மார்னிங் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து என்னோடய டெய்லி யூஸ் அலாரம். அதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13 kilometers அண்ட் எஸ்டிமேட் டைம் ஆஃப் அரௌண்ட் 18 minutes போகும். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ரைட், ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக். ஸ்டில் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எதனா டோல் இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் எப்படி ஸ்டில் ஃபிகர் இந்த ரூட்டே வந்து எனக்கு புதுசு தான். யாருன்னா வந்து மாதவரத்துலேருந்து இந்த மாதிரி அந்த பீச் வந்து ஆக்சுவலாக வந்து நாட் க்ரௌடட் அட் ஆல். பேசிக்காக நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது யாரும் இல்லை, எல்லாருமே வந்து ஜஸ்ட் இது ஒரு பீச்சே கிடையாது, சும்மா ஒரு அந்த இடத்துல இருக்கிறவங்க மெரினா போக முடியலன்னா அந்த இடத்துல போய் பார்த்துப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் சரௌண்டட் பை மெனி ஃபேக்ட்ரிஸ். நிறைய அந்த ரிவ்யூஸ்லேயே போட்டிருந்தாங்க. நிறையா லாரி, நிறையா அந்த அயன் ஸ்கிராப்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம அங்கே பார்க்க முடியும்னு. பட் ஸ்டில் ஃபிகர் இட் அவுட். அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு 7 o'clock வியூ வந்து பாருங்கள். நிறைய புகையாக இருக்குது, ஃபாகாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி டோல் பிளாஸா வந்து 1 kilometer இருக்குது. ஓகே, நம்ம நம்மளோட இந்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து மைக் வந்து வேறு ஒரு இடத்துல மாற்றினேன். ஜஸ்ட் ஆஃப்டர் த டோல் டன் உடனே வந்து செக் பண்ண வீடியோவை. ஓகே, எல்லாமே இது கரெக்டாக வருதானே. வேறு ஒரு இன்சைட் த ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கேன். பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி வருதுன்னு. ஓகே, மீட்டியரோட அந்த கோல்ட் ஸ்டார்ட் வந்து வெளியே வச்சுருக்கலாம். பட் ஆனால் ஸ்டில் போவோம். ஓகே, ஸ்டில் வந்து நமக்கு 7.4 kilometers கம்ப்ளீட் பண்ணோம். பார்ப்போம். ஓட்டி தாங்க பார்த்தேன். அவ்வளோவா வந்து நான் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எக்ஸாக்டாக ஹெட்செட்டும் இல்லை. ஜஸ்ட்டு காலையிலேயே அது ஏஞ்சோடனே இந்த மூணு ஐட்டம், கேமரா, பைக்கி, க்ளவுஸ் அண்டு இந்த ஹெல்மெட், டோட்டலாக இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். போவோம். அதான் இப்போது ரைட்டில் ஒரு கட்டு வருதுன்னு நினைக்கிறேன். டுவர்ட்ஸ் ஒரு எப்படின்னா ஒரு என் ஷேப்பில் போக வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் குனிஞ்ச ஃபோனை பார்த்துட்டு வரதுனால ஜஸ்ட் இந்த ஷோல்டர் இதாக இருக்குது. கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணிப்போம் கேமராவை. இந்த மொபைல் மவுண்ட்டோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனல் ஆல்ரெடி இருக்குது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணேன் மோட்டோ ஆக்சசரிஸாக. வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் அட்ஜஸ்டபுளாக நான் மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து டேரெக்டாக இந்த போபோவோட மொபைல் மவுண்ட் வந்து நான் மாட்டும்போது அந்த ஹேண்டில் பார்ல என்னால் டேரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. ஸோ வந்து நான் இப்படி இந்த மேக் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இந்த அடிஷ்னலாக ஒரு ஆக்சசரிஸ் இட் காஸ்ட் அரௌண்ட் ஜஸ்ட் 300 to 400 தான். அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு மொபைல் மவுண்ட்டை மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போய் பாருங்கள். அண்டு அதில் இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி இந்த ஆக்சசரிஸ்லாம் இதுக்கு போடலாம் மீடியா இருக்குது. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு போடுறது தான் எல்லாமே. ஓகே, எல்லோரும் போகும்போது நம்மளும் அப்படியே போயிடலாம். அவ்வளோதான். எல்லோரும் போகும்போது நம்மளும் அப்படியே போக வேண்டியது தான். பாட்டிக்கு இப்படியே போகலாம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு போகணும். எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம். ஜஸ்ட்டு நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால 5 days வந்து இந்த ஒர்க்கை பார்த்துட்டு 2 days ஏதோ ஒரு மூவி போயிட்டாலே சருன்னு போயிடுது. ஜஸ்ட்டு என்னோடய ஃபேஷனுக்கோசரம் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு பைக் வாங்கினோடனே அந்த நம்மளும் இதில் வந்து
என்னென்னு பார்ப்போம், ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஆகலாம் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு மேப்பில் காட்டுறது பார்த்தோன்னா இந்த ஹைவே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பீச் தொட்டுருவோம், நம்ம பே ஆஃப் பெங்காலோட பீச்சு. அப்படியே இந்த பீச்சோரமாகவே போனால் இட்ஸ் கனெக்ட் டு டிப் ஆஃப் த தமிழ்நாடு. பட் ஆனால் ரோட்ஸ் நான் லாஸ்ட் டைம் வந்து மகாபலிபுரம் நான் போயிருந்தேன். அப்போ என்கிட்ட மைக் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வ்ளாக் வீடியோ என்னால் மேக் பண்ண முடியல. அப்படி போக சொல்ல வந்து எனக்கு நிறையா பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ரோட்லேயே வந்து அந்தளவுக்கு மகாபலிபுரம் டில் வரைக்கும் நான் சொல்கிறேன், ரோட்லேயே வந்து எனக்கு அந்தளவுக்கு பீச்சஸ் தெரியல. மேபி எல்லோரும் கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடுவில் இருக்கிற எங்கெங்கேயோ வந்து ஒரு ஸ்பாட்டாக இல்லாமல் இப்போது ஒரு 2 கார் நிற்கிறதுனா அந்த 3வது கார் சரி இங்கே இந்த கூட்டம் இல்லைன்னு நினச்சிட்டு அவங்களும் இங்கே நின்றுட்டு அப்படி சைடில் போயிடுறாங்க. போவோம், ஜஸ்ட் இந்த வியூ உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக வந்து இந்த பனியெல்லாம் போயிட்டுருக்கு. வா, பழைய நம்ம தண்டர்பேர்டு பார்த்திங்கன்னா இதோட முன்னோர்கள்னு சொல்லலாம், மீட்டியரோட முன்னோர்கள்னு அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நான் ஏன் மீட்டியர் சூஸ் பண்ணுன்றது ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். இது எனக்கு ஸ்டில் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. வென் ஐம் ஒன்லி கன்சிடரிங் எஸ் ரைடராக. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷனோட அந்த எக்ஸாக்ட் இது இந்த ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, ஒரு மேலில் விட்டு ஏற்றும் போதோ அது வந்து டேரெக்டாக வந்து பில்லியன் அட்டாக் ஆகுது. சில பேர் வந்து இந்த கிளாசிக்கில் இந்த சஸ்பென்ஷன் வருது, அதை வாங்கி போட்டால் வி கேன் சார்ட் இட் அவுட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரிஸ், அவங்க சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸாக தான் தோணுது. ஸ்டில் நான் ஒரு பீச் சைடு வந்து என்ட்ராகிற மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக். மேபி நிறையா வந்து வளரணுன்னா ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு இந்த எடிட்டில் தான் கட் பண்ணி தூக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போக தான் நான் பழகணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஐ திங்க் பஸ் இந்த பக்கம் நிப்பாட்ட இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கல்லெல்லாம் இருக்குதுங்க. அதான் பஸ் வந்துட்டாலே நமக்கு அது தெரியறதே இல்லை எது எங்கே இருக்குதுன்னு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க. மேபி யாருன்னா பஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தால் இதாகிடும். ஸோ பைக்கர்ஸ் வந்து என்றைக்குமே இப்படி இந்த வழியாக வரவங்க வந்து இந்த பார்த்துக்கோங்க, இந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு இன்னும் ஒரு 1.9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 3 மினிட்ஸில் அது போயிடலாம். ஜஸ்ட் அந்த வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மேபி ரோட்லேருந்தே தெரியுதா இல்லைன்னு பார்க்கலாம். இப்படி வந்துட்டேன்னா இந்த கட்டில் போய்ட்டு ஓகே பஸ் ஸ்டாப் இப்படி இருக்குது. ஓகே, இப்படி வந்துடுங்க. மேலே இப்படி சைடில் வந்துட்டிங்கன்னா கீழே ஒரு ரூட் போகுது. மேபி கீழே இல்லை, இப்படி தான் லைட்டாக ஒரு பாலம் ஏறுற மாதிரி இருக்கும். அதில் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபாலோ த சன், அவ்வளோதான். மார்னிங்கில் வந்திங்கன்னா சூரியன் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டு வாங்க. மேப் இல்லாமல் ஓட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது சென்னையில். ஸ்டில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் இங்கேருந்து பழகிட்டோம்னா மேப் இல்லாமல் ஆட்டோக்காரர்னா மாதிரி ஏரியா பேர் சொன்னோம்னா ரூட்டு தானாக வந்துடணும் நமக்கு. அந்தளவுக்கு நம்ம பண்ணலாம். என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் ரொம்ப லைவாக இருக்கிறதா ட்ரை பண்ணுதேன். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ட்ரெயின் போகிறத பார்க்க முடியும் உங்களால். அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 650 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த ஹைவே ஹெட்டிங்ஸ் என்ன போட்டிருக்குன்னா சென்னை எண்ணூர் போர்ட் ரோட். ஓகே, சென்னை எண்ணூர் போர்ட் ரோடுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து சென்னை போர்ட் 8 கிலோமீட்டர், எண்ணூர் 5 கிலோமீட்டர். பர் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ். ஓகே, லாரியாக தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா கடல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அரைவிங் அட் எண்ணூர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம். ஓகே, அங்கே போய் நிப்பாட்டலாம்.
எப்படி இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இந்த வியூவு. இல்லை இப்போ சன்னு வந்து சீக்கிரம் வந்திருந்தோம்னா நல்லா பார்த்துருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லை மேபி இந்த க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இங்கே நிறையா இந்த இடமா தான் இருக்குது ஃபுல்லாக. இதான் அந்த வியூ. என் ஃபோன்லேயே ஒரு இதை கேப்சர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து நல்லா இந்த வழியாக நமக்கு ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கும் போல். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவே வந்து பைக்கு இங்கேருந்து நிப்பாட்டி தான் காட்டுறோம் உங்களுக்கு. கிட்டேயே வந்து நமக்கு அந்த இது வந்துடுது.